முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வடக்கு மாகாண முதலமைச்சருமான சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற செல்வம் அடைக்கலநாதன், திரு அர்ச்சுனா ராமநாதன் போன்றவர்களும் இந்த கடிதங்களில் தங்களுடைய ஒப்பத்தை இட்டிருக்கின்றார்கள். நான் அங்கம் வகிக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சி, நான் இன்றும் இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றேன். 8 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். இதுவரையிலே அவர்கள் எந்த ஒரு தீர்மானங்களையும் எடுக்கவில்லை என்கின்ற ஒரு கோரிக்கை இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கான ஒரு கோரிக்கையும் இந்த பொது அமைப்பு மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக அவர்களும் சாதகமான பதிலை தருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் இதிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம். இன்று நாங்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நடைபெற இருக்கின்ற 60வது கூட்டத்தொடருக்கு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சிவில் சமூகங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், அத்துடன் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லோருமாக இணைந்ததாக ஒரு அதாவது எமது இனத்துக்கு நடந்த இன அழிப்புக்கு நீதி கோரி சர்வதேச விசாரணையை கோரிய ஒரு அறிக்கை ஒன்றினை தயாரித்து நேற்றைய தினம் அந்த அறிக்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை வெளிப்படுத்தும் முகமாக இன்றைய ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ஊடக சந்திப்பின் நோக்கம் தொடர்ச்சியாகவே ஸ்ரீலங்கா அரசின் மூலமாக கட்டமைக்கப்பட்ட வகையில் நடந்து வரும் இன அழிப்புக்கு நீதி கேட்டு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் முகமாக இந்த கையொப்பங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சர்வதேச விசாரணைகளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆணையாளர் அவர்கள் இலங்கைக்கு வந்து செல்லும் பொழுது இறுதியாக கொழும்பில் நடந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் உலக பொறி மூலமாகத்தான் தீர்வு கிடைக்கப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தியிருந்தார். உண்மையாகவே அந்த செய்தியானது எம்மை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு எம்மை பாதித்த ஒரு வார்த்தையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் கேட்கின்றோம் சர்வதேச நீதி, இலங்கை அரசாங்கம் கேட்கின்றது உலக பொறிமுறை மூலமாகத்தான் நீதி தர முடியும் என்ற மாதிரி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவர் இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக உலக பொறிமுறை மூலமாகத்தான் அந்த நீதியை பெற முடியும் என்ற சாரப்பட பேசிய பேச்சானது ஒரு பக்க சார்பான பேச்சாகவே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே எமது உண்மையான நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கும் சிவில் சமூக செயற்பாடுகளில் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அநீதிகள் மற்றும் அடக்குமுறைகள் மற்றும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புகள் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பாடப்புத்தகங்களிலிருந்து, நில ஆக்கிரமிப்புகளிலிருந்து, உலக விசாரணைகள் என்று சொல்லி விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இது தொடர்ச்சியாகவே எம்மீது இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் எந்த ஆட்சிக்கு வந்தாலும் தொடர்ந்து அந்த அநீதிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே அவை தடுத்து நிறுத்துறது மட்டுமல்ல, எமக்கான ஒரு சர்வதேச பொறிமுறைக்கு ஊடான ஒரு நீதியை பெற்றுத்தருவதன் ஊடாக இங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். குற்றம் செய்ய அரசு அல்லது குற்றம் செய்ய காரணமாக இருந்த அரசிடம் ஒரு காலமும் இந்த நீதி எமக்கு கிடைக்காது என்பதனை நாங்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். எனவே தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இன அழிப்புக்கு ஒரு சர்வதேச நீதி வேணும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கடிதங்கள், ஒப்பங்கள் வாங்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையினை இன்று நாங்கள் உங்களுக்கு ஊடகங்கள் வாயிலாக வெளியிடுறதுக்கு வந்திருக்கிறோம். கலாநிதி ஸ்ரீ ஞானேஸ்வரன், இன்றைக்கு நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 60வது அமர்வில் எவ்வாறான விடயங்கள் ஸ்ரீலங்கா சார்பில் இணைக்கப்பட வேண்டும், சேர்க்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக வலியுறுத்தியுள்ளோம் என்பதனை வெளிப்படுத்தி இருக்கின்றோம். அந்த வெளிப்படுத்தல்களை இங்கு உங்களுடன் உரையாடுவதற்காக வந்திருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த முயற்சி ஒரு கூட்டு முயற்சி. இந்த முயற்சியின் வடிவமாக பல்வேறு நிபுணர்களின் உதவியுடன் இந்த கடிதத்தை நாங்கள் தயார்படுத்தி அனுப்பியிருக்கின்றோம். இந்த கடிதத்தின் முதலாவது கோரிக்கையாக அதற்கு முதல் நாங்கள் சொல்லியிருக்கும் விடயம் என்னவென்றால், ஈழத்தமிழ் மக்களிடமிருந்து அனுப்பப்பட்டிருக்கின்ற இந்த கடிதம்
முன்னரோ இதற்கு பின்னரோ அனுப்பப்படுகின்ற கடிதங்களுடன் இணைத்தோ அல்லது தனித்தோ வாசிக்கப்படலாம் என்பதை நாங்கள் தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றோம் இந்த கடிதத்தில். அதன்படி எங்களுடைய முதலாவது வேண்டுகோளாக நாங்கள் வலியுறுத்தி இருப்பது என்னவென்றால் பன்னாட்டு சுயாதீன விசாரணை அமைப்பொன்றை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதலாவது கோரிக்கையாக இருக்கின்றது. அதை நாங்கள் IIM என்று IIIM என்று ஆங்கிலத்தில் சொல்கின்றோம். இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் அண்ட் இம்பார்ஷியல் மெக்கானிசம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. மன்னிக்கவும், எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. மன்னிக்கவும், அது எங்களுடைய வலியுறுத்தலாக இருக்கின்றது. நான் வேண்டும் என்றே தான் முதல் 2 வார்த்தைகளையும் சொல்லியிருந்தேன். நாங்கள் கோரிக்கையும் விடுக்கவில்லை, இங்கு வேண்டுகையும் விடுக்கவில்லை, நாங்கள் வலியுறுத்தலை தான் செய்கின்றோம். ஏனெனில் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று ஈழத்தமிழர்களில் பெரும்பாலானவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தான், ஆனால் நிரூபிக்க முடியாது என்று சில சட்டவாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு இனப்படுகொலை நடக்கவில்லை என்று மேற்கு வல்லாதிக்க அரசுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த 3 புள்ளிகளையும் ஒரே இடத்தில் இணைக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு பன்னாட்டு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய முதலாவது கோரிக்கையாக இருக்கின்றது. வேண்டுகோளாக இருக்கின்றது, இல்லை வலியுறுத்தலாக இருக்கின்றது. நாங்கள் வலியுறுத்துவது என்னவென்றால் இது பன்னாட்டு விசாரணையின் கீழ் வலியுறுத்தப்பட வேண்டும் என்பதுதான். பன்னாட்டு விசாரணையின் கீழ் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னர் அதில் பெறப்படுகின்ற தகவல்கள் பன்னாட்டு நீதிமன்றத்திலோ ICCயிலோ அல்லது நீதிக்கான பன்னாட்டு நீதிமன்றத்திலோ ICJயிலோ அல்லது நீதிக்கான தீர்ப்பாயம் ஒன்றிலோ ICTயிலோ முன்னிலைப்படுத்தப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்கான முதற்கட்டமாகவே நாங்கள் IIIMஐ நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அந்த IIIMல நாங்கள் கேட்டிருக்கிற விடயத்தில் மிக முக்கியமானது இனப்படுகொலை வரைவான 1948ஆம் ஆண்டின் இனப்படுகொலை வரைவின் கீழான முறையில் கால வரம்பை நாங்களே தீர்மானிக்கக்கூடியவாறு அந்த IIIM உருவாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய வலியுறுத்தலாகவே இருக்கின்றது. இரண்டாவதாக, நாங்கள் இலங்கை அரசை பன்னாட்டு நீதிக்கான நீதிமன்றம் ICJயில் நிறுத்துவதற்கான, ஸ்ரீலங்கா அரசை ICJயில் நிறுத்துவதற்கான வலியுறுத்தலை வேண்டி நிற்கின்றோம், வலியுறுத்தி இருக்கின்றோம் உலக நாடுகளை நோக்கி. ஏனெனில் நீதிக்கான பன்னாட்டு நீதிமன்றத்தில் இலங்கை அரசு 1950ஆம் ஆண்டில் அந்த பன்னாட்டு வரைவின் 9வது அகவிதியையும் ஏற்று கையெழுத்திட்டு இருக்கின்றது. அதாவது ICJயை இலங்கை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இந்த ICJயை ஏற்றுக்கொண்டிருப்பதால் ஸ்ரீலங்காவில் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையானது ஒரு அரசினால் மேற்கொள்ளப்பட்டதாக இருப்பதால் மிக பொருத்தமான பன்னாட்டு நீதி அமைப்பு பன்னாட்டு நீதிக்கான நீதிமன்றமாகும், ICJ ஆகும். ஆகவே ஒரு அரசு இந்த இனப்படுகொலையை மேற்கொண்டிருப்பதனால் அந்த அரசின் மீது ஒரு விசாரணையை மேற்கொள்ளத்தக்க வசதியையும் 1950ஆம் ஆண்டில் ஸ்ரீலங்கா அரசு அந்த வரைவை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டதனூடாக எங்களுக்கு திறந்து வைத்திருக்கின்றது. ஆகவே இப்பொழுது எங்களுக்கு தேவை ஒரு நாடு, யாதாயினும் ஒரு நாடு அந்த கோரிக்கையை ICJயில் மேற்கொள்ளுமாக இருந்தால் ஸ்ரீலங்காவுக்கு எதிரான விசாரணைகளை ICJ மேற்கொள்ள முடியும். ஆகவே இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை சபையின் முக்கியமான உறுப்பு நாடுகளான 5 நாடுகளும் மேலும் 47 நாடுகளும் பார்வையாளர் நாடுகளான 47 நாடுகளிலும் யாதாயினும் ஒன்றோ அல்லது இந்த உலகத்தில் உள்ள யாதாயினும் ஒரு நாடோ இந்த ICJயில் ஸ்ரீலங்கா மீது விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். மூன்றாவது எங்களுடைய வலியுறுத்தலாக செம்மணியில் நிகழ்த்தப்படும் அகழ்வு நடவடிக்கைகளானது
முறையான பன்னாட்டு பொறிமுறையின் கீழ் நிகழ்த்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதற்கான முறையான பன்னாட்டு பொறிமுறையாக போன்மோத் நெறிமுறை என்பது, போன்மோத் புரோட்டோகால் என்பது உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நெறிமுறையாக இருக்கின்றது. அந்த நெறிமுறையின் கீழ்தான் செம்மணியில் மனித புதைகுழி ஆய்வுக்கும் அகழ்வுக்கும் உட்படுத்தப்பட வேண்டும். ஏனெனில் நாங்கள் பன்னாட்டு விசாரணைகளை அந்த இடத்தில் கேட்கும் பொழுது இந்த அடிப்படையில்தான், இந்த நெறிமுறையின் அடிப்படையில்தான் அந்த அகழ்வு நடவடிக்கைகள் அதன் தொடர்ச்சியாக விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றோம். ஏனெனில் ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு தெரியும், பெருமளவான சட்டத்துக்கு புறம்பான கொலைகளின் பின்னரான சாட்சிகளும் சான்றுகளும் அளிக்கப்பட்ட வரலாறு இருக்கின்றது. ஆகவே செம்மணியில் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற சான்றுகள் என்ன நடக்கும் என்பதை இட்டு ஈழத்தமிழ் மக்களாகிய நாங்கள் அச்சமுடையவர்களாக இருக்கின்றோம். அது எங்களுடைய கையை விட்டு போய் அதற்கு பின் அந்த சான்றுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பின் என்ன நடக்கும் என்பதை இட்டான சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த போன்மோத் நெறிமுறையின் கீழ் அந்த அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். நான்காவதாகவும் இறுதியாகவும் நாங்கள் சொல்லியிருப்பது என்னவென்றால், உலக சட்டங்களுடன் முரண்படும் சட்டங்களை உருவாக்குகின்ற நடவடிக்கைகளை ஏற்கனவே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நடைமுறைகளில் இருந்தால் அவற்றை தடுக்கவும், இனிவரும் காலங்களில் அவற்றை அவ்வாறான உலக மனித உரிமை சட்டங்களுடன் முரண்படாத அல்லது முரண்படுகின்ற சட்டங்களை அவர்கள் உருவாக்கும் போது உருவாக்க விடாமல் செய்வதற்கும் ஆன ஒரு பிரேரணை அங்கு உருவாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றோம். உதாரணமாக நாங்கள் எல்லோருமே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம். ஆனால் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் மூலவேரான ஸ்ரீலங்காவின் 6வது திருத்த சட்டம், அரசியலமைப்பின் 6வது திருத்த சட்டம் அமுலில் இருக்கும் வரை இந்த பயங்கரவாத தடை சட்டம் போன்ற பல்வேறு சட்டங்களை மீளவும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஸ்ரீலங்கா அரசுக்கு இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான அரசியலமைப்பு சட்டங்களாக இருந்தால் என்ன, இணைப்புகளாக இருந்தால் என்ன, ஏனைய சட்டமுறைகளாக இருந்தால் என்ன, அவை உலகின் மனித உரிமை சட்டங்களுக்கும் மனிதாபிமான சட்டங்களுக்கும் எதிராக இருந்தால் அவ்வாறான சட்டங்களை நடைமுறையில் இருப்பதை நிறுத்தவும் உருவாக்குவதை தடுப்பதற்குமான வலுவான பிரேரணை ஒன்றை இந்த 60வது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் பிரேரணையில் இணைக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கின்றோம். ஆகவே இந்த 4 மிக முக்கியமான வலியுறுத்தல்களுடன் எங்களுடைய இந்த கடிதம் நேற்று ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. இந்த வலியுறுத்தல்கள் மிக முக்கியமானவை, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தமிழின வலியுறுத்தல்களாக இவை இருக்கின்றன. இவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும், இவற்றை அந்த பிரேரணையில் இணைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய வலியுறுத்தல்களாக இருக்கின்றது. இந்த கடிதத்தில் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஆயர்கள், அடிகளார்கள், சைவ மத தலைவர்கள் மற்றும் சமூகங்களுடன் இணைந்து, ஈழத்தமிழ் சமூகத்துடன் இணைந்து ஒழுகும் அமைப்புகள், யாழ் பல்கலைக்கழகத்தின் ஊழியர் சங்கம், யாழ் பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒன்றியம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலை பீட மாணவர் ஒன்றியம், யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் உட்பட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வடக்கு மாகாண முதலமைச்சருமான CV விக்னேஸ்வரன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற செல்வம் அடைக்கலநாதன், திரு அர்ச்சுனா ராமநாதன் போன்றவர்களும் இந்த கடிதங்களில் தங்களுடைய ஒப்பத்தை இட்டிருக்கின்றார்கள். கடிதத்தில் ஒப்பமிடுவதற்காக மேலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் அணுகியிருக்கின்றோம்.
அவர்களும் இந்த கடிதத்தின் பின்னரான அதனை ஏற்றுக்கொள்வதற்காக இதை சட்டமுறையில் ரட்டிஃபிகேஷன் என்று சொல்வார்கள், பின்னர் அங்கீகரிப்பதற்காகவும் அவர்களிடம் கையளித்திருக்கின்றோம். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அதனை எங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். இவ்வாறான சுமார் 57 பேரின் கையெழுத்துக்கள் இதில் பெறப்பட்டிருக்கின்றது. இந்த கடிதத்தில் யாருடைய கையெழுத்தும் இல்லாதவர்களுடைய பெயர்கள் இங்கு இணைக்கப்படவில்லை. விசேடமாக திருவண்ணாமலை மாவட்ட ஆயர், மன்னார் மாவட்ட ஆயர், யாழ் மாவட்ட குரு முதல்வர் ஆகியோரின் கையெழுத்துக்கள் மிக முக்கியமான கையெழுத்துக்களும் அதில் அடங்கியிருக்கின்றன. குறிப்பாக அண்மையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை மற்றும் சிவில் அமைப்புகள் யுஎன்ஹெச்சிஆருக்கு இது இருக்கிற ஒரு கடிதம் எழுதியிருந்தது. அதிலிருந்து இது எப்படி வித்தியாசம்? அந்த கடிதத்துடன் சேர்த்து வாசிக்கத்தக்கதாகத்தான் இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்ற அதே வேளை அந்த கடிதத்திலிருந்து தனித்தும் வாசிக்கத்தக்கதான முறையில் தான் இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா அவருடைய அமைச்சரவையில் இருந்த நந்தி சாஸ்திரன் உறுப்பினராக இருந்த சுவாயுதங்கள் இருக்கிறார்கள். இந்நடிப்பு தொடர்பான பிரேரணை நிறைவேற்றப்பட்டு ஐநாவுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் இண்டர்சிட்டி நியூஸ் ஊடகவியலாளர் ஒருவர் அவை பற்றி தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிய பொழுது அவை பற்றி பதிலளிக்க கூட ஐநா ஆணையாளர் தயாராக இருக்கவில்லை. அவ்வாறான இந்நடிப்பு தொடர்பான பிரேரணை தங்களுக்கு கிடைத்ததா என்ற ஒரு விடயத்தை கூட பற்றி பேசுவதற்கு அவர் தயாராக இருக்கவில்லை. இந்த நிலையில் இவ்வாறான ஒரு முயற்சியை நீங்கள் முன்வைக்கிற நிலையில் இவ்வாறான அதே சூழல் திரும்பி வராதிருப்பதற்கான ஏதாவது உறுதிப்பாடு இருக்கிறதா? இவை தொடர்பில் தாயகத்திலே தாண்டி புலம்பெயர் செயல்பாட்டாளர்கள், தமிழகத்தில் இருக்கின்ற தொப்புள் கொடி உறவுகள் அவர்களிடம் ஏதாவது கோரிக்கை முன்வைக்க வேண்டும். உண்மையிலேயே பல்வேறு அமைப்புகள், உலகளாவிய அமைப்புகள் இந்த கோரிக்கைகளை முன்வைக்க வழிகட்டிருக்கின்றன. அவை நிச்சயமாக கோரிக்கைகளாக இருக்கக்கூடாது என்பதுதான் ஈழத்தமிழ் மக்களுடைய மிக முக்கியமான வேண்டுகோளாக இருக்கின்றது. ரிக்வெஸ்ட் டு கன்சிடர் என்ற வார்த்தைகளை பாவிப்பதையிட்டு நாங்கள் மிகவும் கவலை அடைகிறோம். ஏனெனில் நாங்கள் இந்த விடயத்தை டிமாண்ட் பண்ண வேண்டியவர்களாக, அதாவது வலியுறுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனெனில் ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற ஈழத்தமிழ் மக்கள் உலக மனிதாபிமான சட்டத்தின் கீழும் மனித உரிமை சட்டத்தின் கீழும் காப்பளிக்கப்பட்டவர்கள். அவ்வாறான ஒரு இனம் இனப்படுகொலைக்கு உள்ளானதும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பில் தொடர்ந்து வாழ்ந்து வருவதுமான இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் வலியுறுத்தக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கின்றோம். ஆகவே உலகளாவிய ரீதியில் ஈழத்தமிழ் மக்கள் சார்பாக இயங்குகின்றவர்கள் அந்த வலியுறுத்தல்களை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறான வலியுறுத்தல்கள் தற்போது பல்வேறு இடங்களிலிருந்து அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களுடைய வலியுறுத்தல் மிக தெளிவாக ஈழத்தமிழ் மக்களின் அபிலாசைகளை வெளிப்படுத்தி நிற்கின்றன. இவை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் அடுத்த கட்ட நகர்வின் பின் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகள், எங்களுடைய வலியுறுத்தல்கள் கருத்தில் கொள்ளப்படாத இடத்து அதற்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நோக்கி நாங்கள் நகர தலைப்பட்டிருக்கின்றோம் என்பதுதான் இந்த இடத்தில் உண்மை. 15 வருடங்கள் கடந்திருக்கின்ற நிலையில், 15 வருடங்கள் கடந்திருக்கின்ற நிலையில் கனடா போன்ற நாடுகள் ஒரு ஆரோக்கியமான அனுமதிகளை இந்த விடயங்கள் தொடர்பில் முன்வைத்திருக்கின்றன. இந்த நிலையில் நீங்கள் மேற்குலகுக்கும் அண்டிய நாடுகளுக்கும் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த விடயத்தில் உண்மையிலேயே தெளிவாக நாங்கள் எங்களுக்கு என்ன தேவை என்பதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையின் கீழ்தான் இந்த கடிதம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. தெளிவாக எங்களுக்கு என்ன தேவை? உதாரணமாக ஒரு நாடு இனப்படுகொலை செய்திருக்கின்ற பொழுது அந்த நாட்டின் தனிநபர்கள் மீது வழக்கு தொடர்வதற்கான ஏற்பாடுகளை உலகம் மேற்கொண்டிருப்பதை நாங்கள் வெளிப்படையாக தெரிந்திருக்கின்றோம். உதாரணமாக ஓஸ்லாப் போன்ற விடயங்கள் தனிநபர்கள் மீது குற்றச்சாட்டுக்களை மேற்கொண்டு இந்த இனப்படுகொலை என்ற வடிவத்தை ஒரு மனிதாபிமான பிரச்சனையாக, மனித உரிமை மீறலாக மாற்ற முயற்சித்து கொண்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாடு இனப்படுகொலையை செய்ததென்பதனால் அந்த நாட்டின் மீதான விசாரணையை முன்வைக்க வேண்டிய மிக முக்கியமான தருணத்தில் ஈழத்தமிழ் மக்கள் நிற்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த விடயம் மிக ஆரம்பத்திலே செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் சரியான புரிதல் அற்ற சூழ்நிலையில்
பன்னாட்டு நீதி நடவடிக்கைகளை நடைமுறைகளை தெரிந்து கொண்ட பின் நாங்கள் தெளிவாக அந்த இலக்கு நோக்கி நகர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உலகம் இப்பொழுது பல்வேறு விதமாக இனப்படுகொலையை, பல்வேறு நாடுகளில் நடைபெறுகின்ற இனப்படுகொலைகளை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கின்ற நிலையில் ஈழத்தமிழ் மக்கள் தங்களுடைய சரியான முன்னகர்வின் ஊடாக அதனை வெளிப்படுத்த முடியுமாக இருக்கும். உலகில் ஈழத்தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையை யாதாயினும் ஒரு வடிவத்தில் ஏற்றுக்கொண்ட நாடுகளில் கனடாவும் மிக முக்கியமானது. ஆகவே அந்த நாட்டின் உறவுகளினூடாக, அந்த நாட்டின் ஈழத்தமிழர்களும் அங்கு உரிய ஒரு நிலைகளில், சரியான பதவிகளில் அமர்ந்திருக்கின்ற நிலைகளில் ஈழத்தமிழ் நிலத்திலிருந்து எழுப்பப்படுகின்ற மிகச்சரியான கோரிக்கைகள் எங்களுடைய எதிர்காலத்துக்கான சரியான பயணத்தை மேற்கொள்ளும் என்பதை இப்பொழுது நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக சக பத்திரிகையாளர் முன்வைத்த ஒரு கேள்வி, ஏற்கனவே தமிழ் தேசிய பேரவை உள்ளிட்ட சில தரப்புகள் இவ்வாறான கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு இதையொத்த சில விடயங்களை முன்வைத்து மகிழ கையெழுத்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பெற்றிருக்கிறீர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பெற்றிருக்கிறீர்கள். அவ்வகை நீங்கள் அவர்களிடம் அணுகியிருக்கிறீர்கள். எனக்கு அந்த கேள்வி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் அவை சார்ந்த கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இந்த பிரேரணையில் ஆதரவு கோரி ஏதாவது முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டது? அந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து தமிழ் கட்சிகளிடமும் நாங்கள் எங்களுடைய கடிதத்தை அனுப்பி அவர்களிடமிருந்து அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள விரும்பி இருக்கின்றோம். அவர்களிடமிருந்து கையொப்பங்களை பெற முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த கடிதத்தை தயாரித்தவர் என்ற முறையில் இந்த கடிதம் தயாரித்து முடிந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இந்த கடிதத்தை தயாரித்து முடித்து விட்டோம். ஆனால் அனைவருக்கும் அனுப்பி, உரிய தரப்புகளுக்கு அனுப்பி அதை சரியாக செம்மைப்படுத்தி சரியான வலுவான ஒரு கடிதமாக உருவாக்கி இன்று தான் சுமார் 8 நாட்களுக்கு பிறகு 57 பேரிடம் சென்று பெற்று கையெழுத்தை பெற்று அனுப்புவதற்கு தான் வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றது. ஆகவே இப்பொழுது அந்த கடிதத்தை நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னகர்த்தி விட்டு அந்த கடிதத்திற்கான அனுமதியை, அங்கீகாரத்தை அந்த கடிதத்தில் கையெழுத்து வைக்காதவர்களிடம் வேண்டி நிற்கின்றோம். அதற்காக அவர்களை நாடியும் நிற்கின்றோம். இன்று காலை தான் திரு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டு இருக்கின்றார். அவ்வாறான முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டே இருப்போம். அதே போல இலங்கை தமிழரசு கட்சியும் தாங்கள் சரியான இடத்தில் தகுந்த ஒரு பொறிமுறையை அல்லது இப்படி ஒரு கடிதம் மூலமாகவோ ஒரு ஏதாவது பொறிமுறைகளாக செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. 3வது தரப்பாக நீங்களும் ஒரு கடிதம் அனுப்பியிருப்பீங்க. ஏன் எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலாக ஒரு கடிதத்தையோ ஒரு அழுத்தத்தையோ ஒரே குரலாக கொடுக்கறதுல என்ன சிக்கல் இருக்கு? அதோட சேர்ந்து இன்னொன்று கேள்வி, அதே கடிதத்தில் கையெழுத்து வச்ச ஆக்களும் இந்த கடிதத்தில் கையெழுத்து வச்சிருக்கீங்க. இந்த கேள்வி 2 கேள்விகள் இருக்கு. ஒன்று, ஒற்றுமையாக ஒரு கடிதத்தை உருவாக்குவது என்பது உண்மையிலேயே அந்த கடிதத்தை உருவாக்கி அனுப்ப வேண்டிய கால நெருக்கடிகளுக்கு பின்னர் தான் இந்த பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றன. சில கடிதங்களில் உரியவர்களுடைய அனுமதிகள் இல்லாமல் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதான தகவல்களும் வெளியாகி பரவலாக வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஒரு உதாரணம் யாழ் ஊடக மையம் விட்ட அறிக்கை. அப்போ இவ்வாறான சந்தர்ப்பங்கள், இவ்வாறான பிரச்சனைகள் ஏன் வருது என்றால் அந்த நேரத்தை நாங்கள் தாமதித்தது தான் அது மிக முக்கியமான காரணமாக இருக்கும். ஆகவே இந்த முறை சரியான முயற்சிகளில் அனைத்து கடிதங்களிலும் வெவ்வேறான கோரிக்கைகள், ஆனால் அனைத்தும் ஒரு விடயத்தை வலியுறுத்தி நிற்கின்ற கோரிக்கைகளாக சென்றிருக்கின்ற நிலைமையில் நான் சொல்வது என்னவென்றால், இனப்படுகொலையை நிரூபிப்பதற்கான 3 வழிமுறைகள், 3 பன்னாட்டு முறைமைகள் இருக்கின்றது. முதலாவது ICC, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் தனிநபர்கள் மீது தான் தங்களுடைய விசாரணைகளை மேற்கொள்ளும். 2வது ICJ, நாடுகளின் மீது விசாரணையை மேற்கொள்ளும். 3வது ICT என்று சொல்கிறோம், ட்ரைபுனல் என்று சொல்கிறோம். யுகோஸ்லாவியா, ருவாண்டா போன்ற நாடுகளில் உருவாக்கப்பட்ட ட்ரைபுனல்கள். இது எங்கே வந்து சேரும்? இந்த ட்ரைபுனல்கள் எப்படி உருவாக்கப்படும் என்றால், ICC-யாலேயோ ICJ-யாலேயோ அதை முன்னகர்த்த முடியாத சந்தர்ப்பத்தில் விசேடமாக உருவாக்கப்படுகின்ற ஒரு பொறிமுறையினூடாக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். ஆகவே நாங்கள் அனுப்பப்படுகின்ற கடிதம் எல்லாத்தினுடைய மூல
குரல் அல்லது ஆத்மார்த்தமான குரல் என்னவாக இருக்கின்றது என்றால், இந்த இனப்படுகொலைக்கான ஈழத்தமிழ் மக்களின் மீதான இனப்படுகொலைக்கான தீர்வுக்கான முயற்சிகள் பல்வேறு படிகளினூடாக அவற்றை நகர்த்தி செல்லலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த முறை இந்த கடிதங்கள் பல்வேறு விதமாக சென்றிருக்கின்றன. அது முதலாவது பதிலாக இருக்கும். இரண்டாவது, அந்த கடிதத்திலும் கையெழுத்து வைத்து இந்த கடிதத்திலும் கையெழுத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அதில் எந்த தவறும் இல்லை. அந்த கடிதமும் இந்த கடிதமும் சேர்த்து வாசிக்கப்பட வேண்டிய சூழல்கள் வரும் பொழுது இரண்டு கையெழுத்துகளுமே கடிதங்களிலும் கையெழுத்து வைத்தவர்கள் அந்த ஒட்டுமொத்த விடயத்தை ஏற்று நிற்கின்றார்கள் என்ற அர்த்தத்தை தான் அது தருமையை ஒழிய ஒரு முரண்பாட்டையும் அங்கு தருவதற்கு இல்லை. வணக்கம். இலங்கை தீவுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லப்பட்ட நாள் தொடக்கமே இலங்கையிலே நாங்கள் இனப்படுகொலையை எதிர்கொண்டு நிற்கிறோம் என்பதுதான் வரலாறு. ஆனால் அதனுடைய எண்ணிக்கைகளிலே தான், இனப்படுகொலை செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கையிலே தான் ஏற்றமும் அதனுடைய மாறுதல்களும் நூற்றுக்கணக்கில் மாறி பல்லாயிரக்கணக்கில் மாறும். இந்த அடிப்படையிலே தான் பார்க்க போவதாக இருந்தால், குறிப்பாக 1977ஆம் ஆண்டிலே 1000க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டது, 83ஆம் ஆண்டிலே 3000க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டதுமாக இருந்த நிகழ்வு இறுதி யுத்தம் முள்ளிவாய்க்காலிலே பல 10,000 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டதிலிருந்து இது பிரச்சனையாக மாறியிருக்கிறது. 2007ஆம் ஆண்டிலிருந்து ஜெனீவாவுக்கு 15 தடவைகளுக்கு மேல் கூட்டத்தொடர்களிலே கலந்து கொண்டவர் என்ற வகையிலே இலங்கை அரசாங்கம் தன்னுடைய ஏமாற்று வித்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு சர்வதேச அமைப்புகள் ஆதரவை அல்லது அங்கீகாரத்தை வழங்குகின்ற ஒரு நிலைமையைத்தான் நாங்கள் பார்த்து வேதனை அடைகிறோம். நீண்ட விரிவான விடயங்களை சொல்ல விரும்பவில்லை. ஆகவே தனிப்பட்டவர்களை விசாரிப்பதாக இருந்தால் மாத்திரம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு செல்ல முடியும். ஆனால் இனப்படுகொலை என்பது நிரூபிக்கப்பட வேண்டும். அந்த இனப்படுகொலையை நிரூபிப்பதற்கு சர்வதேச குற்றத்துக்கான நீதிமன்றம், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் அது செய்ய வேண்டும். அது ஒரு நாடு தான் அந்த வழக்கை ஏற்கனவே நண்பர் கூறியது போல தாக்கல் செய்ய முடியும். அதற்கான தீவிர முயற்சிகளிலே பல்வேறு தீர்மானங்களை நாங்கள் பல்வேறு அமைப்புகளிலே எடுத்திருந்தாலும், குறிப்பாக வடக்கு மாகாண சபையிலே 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நிறைவேற்றப்பட்ட இனப்படுகொலை தீர்மானம் ஒரு திருப்பு முனை. இனப்படுகொலை என்பது இன்று நேற்று நடந்ததல்ல. அன்னை இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய மேல் சபையிலே, ராஜ்யசபாவிலே ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 83ஆம் ஆண்டிலே இலங்கையில் நடைபெற்றது இனப்படுகொலை என்று சொன்னதன் பின்னரும் கூட எங்களுடைய அரசியல்வாதிகள் பலருக்கு அதில் தயக்கமிருந்து இழுபறிகளுக்கு பின்னர் 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி இனப்படுகொலையை வடக்கு மாகாண சபை ஏகமனதாக நிறைவேற்றியது பின்னரும் கூட தயக்கம் இருந்தது. நீங்கள் தம்பி அவர்கள் பலர் கேட்டது போல ஏன் எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் என்றால், மாதக்கணக்கில் ஈடுபட்டு தான் 2021ஆம் ஆண்டு இனப்படுகொலை என்பதை 3 தரப்புகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதே போல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அதே போல் திரு விக்னேஸ்வரன் ஐயா தலைமையிலான அணி, 3 அணிகளும் தலைவர்களும் கையெழுத்திட்டு இனப்படுகொலைக்கான விசாரணை தேவை என்பது அனுப்பப்பட்டது. அதன் பின்னரும் எத்தனையோ போயிட்டது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், 2015ஆம் ஆண்டு கூட்டத்தொடரிலே 30வது கூட்டத்தொடரிலே ஒரு தீர்மானத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சம்பந்தமாக போன்ற பல பிரச்சனைகள் எல்லாம் எழுந்த பொழுது, இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே நிறைவேற்றப்பட்ட பொழுது, சர்வதேச விசாரணை என்பதை முதல் ஆயத்த தீர்மானத்திலே போட்டவர்களை இலங்கை அரசாங்கம் உள்ளே நுழைந்து அடுத்து கெடுப்பது போல அவர்கள், அப்பொழுது அன்றைய அமைச்சராக இருந்த மங்கள சமரவீர அவர்கள் சென்று நாங்கள் இணை அரசரை வழங்குகிறோம், கோஸ்பான்சர்ஷிப் என்று சொல்லி அந்த தீர்மானம் அந்த கூட்டத்தொடரிலே, செப்டம்பர் மாத கூட்டத்தொடரிலே அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட பொழுது, அங்கே ஜெனீவாவிலே இருந்த நாங்கள் கொஞ்சம் பேர், இல்லை இலங்கை அரசாங்கம் ஏமாற்றும் என்று திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், திரு கஜேந்திரன், நான் போன்றவர்கள், திருமதி அனந்தி சசிதன் போன்றவர்கள் பலர் இணைந்து நாங்கள் தெரிவித்திருந்தோம். எங்களுடைய பிரதிகள் பலர் ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் 10 வருஷத்துக்கு பிறகு என்ன நடந்திருக்கிறது? திருப்பியும் உள்ளக விசாரணையை நீங்கள் வலியுறுத்த போகிறீர்கள் என்றால்
இது வேலைக்காக என்று சொல்ல வேண்டும். ஆகவே எங்களை பொறுத்தளவிலே இன்றைக்கு அமெரிக்காவிலிருந்தும் 5 அமைப்புகள் சேர்ந்து ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மிக சிறப்பான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். இனப்படுகொலை இதற்கான தீர்வு தேவை என்பதைத்தான் எல்லோருடைய வேண்டுகோள்களும் இருந்து கொண்டிருக்கிறார். அது இனப்படுகொலை என்பதை நிரூபித்தால்தான் அந்த சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே ஒரு தீர்வுக்கு நாங்கள் அது என்ன சொல்வார்கள், ஒரு என்ன ரெமெடியல் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள். பிரச்சனைக்கான தீர்வு ஒன்று தேவை என்பதிலே எங்களுக்கு இது கிடைக்கும். அவை இவர்களை தண்டிப்பதால் மாத்திரம் கிடைக்காது. அவை இதை ஒரு சாரி பன்னாட்டு விசாரணை தீர்ப்பாயத்தை நடத்துவதோ மக்களுடைய தீர்ப்பை கேட்டு செய்வதோ என்ற பல கோரிக்கைகள் எல்லாம் இருக்கின்றன. அவை முதலிலே இந்த இனப்படுகொலை என்பதை நிரூபிப்பதற்காக இந்த கோரிக்கைகளை நாங்கள் இறுக்கமாக வைத்திருக்கிறோம். எந்த தரப்பு வைத்தாலும் இப்பொழுது இனப்படுகொலையை விட்டு வைக்க முடியாத நிலைமை வந்திருப்பதையிட்டு நாங்கள் மனநகழ்கிறோம். ஆனால் அதுக்கு ஏறக்குறைய 16 ஆண்டுகள் கடந்துவிட்டு வேதனைக்குரிய விடயம். ஆகவே இந்த 57 பேருடைய கையெழுத்தோடு இன்னும் சேரக்கூடியவர்களும் சேர்த்து நாங்கள் இதை இறுக்கமாக நின்று முன்னெடுத்து செல்ல வேண்டும். அது இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு பல புதைகுழிகள் தோண்டப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே கடைசியாக தோண்டப்பட்டு கொண்டிருக்கிற புதைகுழிக்கான விடயங்களை பற்றியும் கூறியிருந்தார்கள். அந்த வகையிலே இந்த விடயங்களையெல்லாம் இறுக்கமாக செயற்படக்கூடிய விதத்திலே எங்களுடைய கோரிக்கைகள் எங்கிருந்து எழுந்தாலும் இனப்படுகொலை இதற்கான தீர்வு தேவை. அதை செய்த இலங்கை அரசு குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட வேண்டும் என்ற விடயங்களை நோக்கி செல்ல வேண்டும். அந்த வகையிலே தான் இவ்வாறு விடயங்கள் அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எல்லோருடைய கருத்தாக இருக்கிறது. இன்னும் சில பேர் கேட்டது போல் தமிழ் தேசிய பேரவை சம்பந்தமாக இருக்கிறது. நானும் தமிழ் தேசிய பேரவையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தமிழ் தேசிய கட்சியினுடைய செயலாளர் நாயகம். அவை எங்களை பொறுத்தளவு 2021ஆம் ஆண்டிலே கூட எங்களுடைய தலைவர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த 3 அணிகளுடைய பிரச்சனையிலே மிகவும் நாங்கள் காரசாரமாக வாதாடித்தான் பல விடயங்களை சாதித்திருக்கின்றோம். அதிலே தீர்மானம் இனப்படுகொலை என்று கொண்டு வந்த பொழுது கூட திருமதி அனந்தசேகரன் அதே போல் திரு காலஞ்சென்ற ஜெகநாதன் போன்றவர்களும் இதிலே பாடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே இதே போல் எந்த தரப்பாக இருந்தாலும் இதிலே அந்த கட்சி இந்த கட்சி என்று இல்லை, ஈழத்தமிழர்களுடைய கோரிக்கை ஒரே கோரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கான சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருப்பதை விட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. வணக்கம். நான் பாக்கியசெல்வ மரியநேத்திரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே வடகிழக்கிலே கொள்கை ரீதியாக போட்டியிட்டு 2,26,344 வாக்குகளை பெற்ற என்ற ரீதியில் மக்களின் அங்கீகாரத்துடன் இந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொள்வதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையில் இனப்படுகொலை சம்பந்தமாக ஒருவர் கேட்ட கேள்வி தொடர்பாக ஒருவர் ஒரு கடிதத்தில் 2 தடவை கையொப்பம் விடலாமா என்ற ஒரு கோரிக்கை விடப்பட்டது. நான் இப்பொழுது 2 கடிதத்திலே கையொப்பம் விட்டிருக்கின்றேன். அது சம்பந்தமாகத்தான் நான் இப்பொழுது இதில் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கின்றது. என்னவென்றால், இந்த வளமையாக ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் அறிக்கையில் கொஞ்சம் காட்டமாக இருக்கும். ஆனால் அதை தொடர்ந்து வரும் உலக நாடுகள் முன்னெடுக்கும் தீர்மானம் அதைவிட அழுத்தம் குறைந்ததாகவே இருக்கும். இது வளமையானது. ஆனால் இம்முறை இதற்கு மாறாக உயர்ஸ்தானியரின் அறிக்கை அழுத்தம் மிக குறைந்ததாக வெளிவந்துள்ளது. நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள். இதற்கு காரணமாக தமிழர்கள் இணைந்து தெரிவு செய்யப்பட்ட NPP அரசாங்கம் என்ற காரணத்தை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். இதில் குறிப்பாக வடமாகாணத்திலே 3 NPP பாராளுமன்ற உறுப்பினர்கள், மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு NPP பாராளுமன்ற உறுப்பினர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு NPP பாராளுமன்ற உறுப்பினர், வன்னி மாவட்டத்திலே ஒரு NPP பாராளுமன்ற உறுப்பினர்கள். இந்த 7 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இப்பொழுது இருக்கின்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக இருப்பதன் காரணமாக அரசாங்கத்தின் பக்கம் அல்லது அரசாங்கத்தின் கொள்கையை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு 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 எண்ணப்பாட்டை உலக நாடுகள் ஐநா சபை ஏற்பட்டு இருக்கின்றது அல்லது ஏற்க நினைக்கின்றது என்பதை நாங்கள் மறுதளிக்கின்றோம். அது அவ்வாறு இல்லை என்பதை. அது மட்டுமல்ல, பெருமளவில் உள்நாட்டு விசாரணை மூலமாகவே போர்க்காலத்தில் நடைபெற்ற அட்டூழிய குற்றங்களுக்குரிய பொறுப்பு கூறல் நடைபெற வேண்டும் என்று சர்வதேச மட்டத்தில் குறை நிறைப்பு விசாரணை மட்டுமே நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் 5ஆம் தேதி. அவர் இந்த நிலைப்பாட்டை ஆகஸ்ட் 5ஆம் தேதி அவர் சிவில் சமூகமும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும்
ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். உடனடியாக 5ஆம் தேதி ஒரு பதில் அனுப்பியிருந்தார். இந்த கடிதத்திற்கு நான் தனிப்பட்ட முறையிலே அவருக்கு ஒரு பதில் போட்டிருந்தேன். அந்த கடிதத்தில் என்னவென்றால், இதை நான் பார்த்தவுடன் இன அழிப்புக்கான சர்வதேச நீதியை தமிழ் மக்கள் கோருகின்ற போது அட்டூழிய குற்றச்சாட்டுக்கள் இன அழிப்பு பார்க்காமல் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களையும் போர்க்குற்றங்களையும் மட்டுமே பார்க்கின்ற அணுகுமுறையின் ஆபத்தை அடையாளம் கண்டுகொண்டேன். அதனால் அவரது பதில் வெளியான 3 நாட்களுக்குள் உயர்ஸ்தானிகளுக்கு விவரமான ஒரு பதில் கடிதத்தை நான் எழுதியிருந்தேன். அந்த கடிதம் இப்பொழுது இருக்கின்றது. அதை நான் அனுப்பிவிட்டேன். அந்த கடிதத்தை அந்த கடிதத்தையும் அதன் தமிழ் மொழி பெயர்ப்பையும் இங்கு நான் முன்வைக்கின்றேன். எனது கடிதத்தில் தற்காலிக பதிலாக எனக்கு அந்த பதில் கிடைத்தது. அந்த நான் அனுப்பிய கடிதத்திற்கு எதிர்வரும் 25ஆம் தேதி, இன்றைக்கு 22, இன்னும் 3 நாள் இருக்கின்றது, 25ஆம் தேதி வரை ஐநா மனித உரிமை ஆணையாளர் விடுமுறையில் இருப்பதாகவும் அவர் வந்ததுக்கு பிறகு எனக்கு பதில் தருவதாகவும் அவரின் செயலாளர் எனக்கு பதில் அனுப்பியிருந்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஈழத்தமிழர்களின் கோரிக்கைகளை சர்வதேச மட்டத்தில் முன்வைப்பதற்கான மக்கள் ஆணையை கோரித்தான் நான் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டிருந்தேன். பலரின் வலியுறுத்தலுக்கு பின்னர் நான் பொது வேட்பாளராக களமிறங்கினேன். ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு கிடைத்த 2,26,343 விருப்பு வாக்குகள் பல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை. அந்த ஆணையை விட ஜனநாயக வாக்குகளை எண்ணிக்கையில் பெரியது. அது மட்டுமல்ல, அந்த ஆணையை பயன்படுத்தி சர்வதேச நீதிக்காக தவறாது குரல் கொடுப்பேன் என்பதையும் நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அறத்தின் அடிப்படையிலே தான் எனது கேள்விகளை நான் முன்வைத்தேன். இந்த தருணத்தில் பன்னாட்டு நீதி தொடர்பான அறிவோடு இயங்கும் அடுத்த தலைமுறை செயற்பாட்டாளர்கள் ஒரு நல்ல முயற்சியாகவும், தமிழ் குடிசார் சமூகம் சார்பாகவும், முக்கியமான மதத்தலைவர்கள் சார்பாகவும், என்போன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும், முன்னாள் நீதியரசர் தலைமையில் வடக்கு கிழக்கு மாகாண சபையில் இன அழிப்பு தீர்மானம் இயற்றியவர்கள் சார்பாகவும், சமூக அமைப்புகள் சார்பாகவும் விரைவாக களமிறங்கி செயற்பட்டு இந்த பொது கோரிக்கைகளை இன அழிப்புக்கான நீதியை மையப்படுத்தி முன்வைத்துள்ளார்கள். நான் முன்வைத்த கேள்விகளைப் போல தமிழ் மக்களின் நிலைப்பாட்டு தெளிவாக முன்வைக்கும் இந்த கோரிக்கையில் நானும் முழுமையாக உடன்பட்டு கையெழுத்து விட்டேன். இது பரவலாக பேசும் பொருளாக ஆக்கப்பட வேண்டும். உடனடியாக களமிறங்கி மக்கள் மட்டத்தில் செயற்பட்டு 57க்கு மேற்பட்ட சமூக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இன்று இணைந்து பொதுவாக விடுகின்ற இந்த கோரிக்கைகளையும் உறுப்பினர்கள் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு சர்வதேச சமூகம் ஒன்றினை ஆணித்தரமாக வலியுறுத்த வேண்டும் என்ற விவரத்தை நான் இவ்விடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் என்னவென்றால், இலங்கை சுதந்திரம் அடைந்து 1948ஆம் ஆண்டு 2025 நாங்கள் இன்றைக்கு 21 ஆகஸ்டில் நிற்கின்றோம். 77 வருடம். இந்த 77 வருடங்களும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் தமிழின படுகொலை என்பது உங்களுக்கு தெரியும். 1957 கல்நோயா படுகொலை ஜூன் மாதம் 11ஆம் தேதி தொடக்கம் முள்ளிவாய்க்கால் 2009 மே 18 வரை 53 வருடங்கள் இனப்படுகொலை, தமிழின படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது. இந்த தமிழின படுகொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் 10 பிரதமர்கள் இருந்திருக்கின்றார்கள். இப்பொழுது 8 ஜனாதிபதிகள், 7 ஜனாதிபதிகளும் இப்பொழுது இருக்கின்றவர்கள் இனப்படுகொலை செய்யாவிட்டாலும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை இந்த அனுராக் குமார் திசாநாயக்காவும் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இவர்களுக்கு பொறுப்பு கூறலை முக்கியமாக அதைத்தான் நாங்கள் இப்பொழுது இன்று நாங்கள் வெளியிட்ட அல்லது நேற்று நாங்கள் வெளியிட்டதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இது தனிநபருக்கான தீர்மானம் அல்ல. ஒரு நாடு இனப்படுகொலை செய்திருக்கின்றது என்றால் நாட்டுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் இனப்படுகொலை என்பதுதான் எல்லோரிடம் இணைந்த கோரிக்கையாக இருக்கின்றது. ஆனால் பிரதமர்கள் மாறுகின்ற போது, ஜனாதிபதிகள் மாறுகின்ற போது அவர்கள் செய்வார்கள். இப்பொழுதுதான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், இன்னும் 8 மாதம் முடியவில்லை, இப்பொழுதுதான் வந்திருக்கின்றார் புதியவராக கோட்டபாய ராஜபக்ச அவர்கள், இன்னும் 6 மாதம் முடியவில்லை என்கின்ற கதைகளை கூறி எங்களை ஏமாற்றுகின்ற ஐநா மனித உரிமை ஆணையகம் அல்லது சர்வதேசம் தான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே தான் ஒட்டுமொத்தமாக ஈழ மக்களின் கோரிக்கையாக நாங்கள் பல கட்சிகளாக இருக்கலாம், பல அமைப்புகளாக இருக்கலாம், எல்லோரும் இணைந்து இனப்படுகொலைக்கான சர்வதேச பொறிமுறைக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலையில் நாங்கள் இங்கு இருக்கின்றோம். அதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். எனக்கு முன்பு கூறியது போன்று பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிடவில்லை. குறிப்பாக நான் அங்கம் வகிக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சி, நான் இன்றும் இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றேன். 8 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். இதுவரையிலே அவர்கள் எந்த ஒரு தீர்மானங்களையும்
எடுக்கவில்லை என்கின்ற ஒரு கோரிக்கை இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கான ஒரு கோரிக்கையும் இந்த பொது அமைப்பு மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக அவர்களும் சாதகமான பதிலை தருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் இதிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. 2014ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் தொடர்ச்சியாக அன்று தொடக்கம் தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்களுக்கு நடைபெற்றது இன அழிப்பு என்ற கருத்தை நான் வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கின்றேன். ஆனாலும் கூட இந்த சர்வதேச நாடுகளும் சரி ஐக்கிய நாடுகள் சபையும் சரி இன அழிப்பு என்பதற்கை எடுத்துக்கொள்ளாமல் போர்க்குற்றம் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் என்ற வகையில் எங்களுடைய இன அழிப்பை அவர்கள் மட்டுக்குள் வைத்திருக்கின்றார்கள். இன அழிப்பு தொடர்பான காலத்தையும் குறுக்கி அளவையும் குறுக்கி அவர்கள் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் வடக்கு மாகாண சபையில் ஏகமனதாக இன அழிப்பு தீர்மானம் நிறைவேற்றியது மட்டுமல்ல, அந்த தீர்மானத்தை நானும் கௌரவ சிவாஜிலிங்கமும் ஐக்கிய நாடுகள் சபையில் கையளித்திருந்தோம். ஆனால் அந்த 2013-14 காலங்களில் மனித உரிமை ஆணையாளராக இருந்த நவநீதம் பிள்ளை அம்மையார், அவருடைய தொழில்நுட்ப அலுவலராக இங்கு வந்திருந்த உத்தியோகத்தரும் இங்கு நடைபெற்றது இன அழிப்புக்கான ஆதாரங்கள் சாட்சிகள் எல்லாமே இருப்பது என்பதை நவநீதம் பிள்ளை அம்மையார் அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலும் ஒப்புதலும் சொல்லியிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது ஆணையாளர் அந்த பழைய அறிக்கைகளை பார்வையிடாமல் புதியதாக உள்நாட்டு பொறிமுறைக்குள் இலங்கை அரசாங்கமே எங்களுக்கான தீர்வை தர வேண்டும் என்ற வகையில் கூறியிருக்கின்ற கருத்து எங்களுக்கு மனவருத்தம் தருகின்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற தீர்ப்பாயம், அது பிரீமன் தீர்ப்பாயமாக இருக்கட்டும், டப்ளின் தீர்ப்பாயமாக இருக்கட்டும், அந்த தீர்ப்பாயங்கள் கூட எங்களுக்கு நடைபெற்றது இன அழிப்பு என்பதை வலியுறுத்தி இருந்தது மட்டுமல்ல, 3 தீர்ப்பாயங்கள் நடைபெற்றது. அதில் இப்பொழுது விராஜ் மெண்டிஸ் அவர்கள் உயிரோடு இல்லை, அதுபோல் போயில் அவர்களும் உயிரோடு இல்லை, அதற்கு கடுமையாக உழைத்தவர்கள். அந்த இடத்தில் அமெரிக்காவையும் பிரிட்டிஷையும் அந்த தீர்ப்பாயத்தில் இந்த இன அழிப்புக்கு துணை போனவர்களாக காட்டப்பட்டிருந்தது. ஏனென்றால் ஒரு அரசுக்கு உடந்தையாக இலங்கை அரசாங்கம் பிரதான குற்றமிழைத்த அரசாங்கத்தை பாதுகாக்க அல்லது அதற்கு உடந்தையாக இருக்கின்றபடியால் அவர்கள் மீதும் நாங்கள் அந்த இன அழிப்பு குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கு நாங்கள் அந்த செயற்பாட்டை செய்வதற்கு தயாராகத்தான் இருந்து அந்த தீர்ப்பாயம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்று வரை எங்களுக்கான நீதி கிடைக்காமல் தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த இனி செப்டம்பர் மாதமும் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்த அங்கு செல்வோம், பேசுவோம். இந்த வலியுறுத்தல் கடிதம், மனித உரிமை ஆணையாளருக்கு போகின்ற கடிதத்துக்கு பின்னால் கடுமையாக உழைத்த பலர் இருக்கின்றார்கள். மற்றது இது வெறுமனே ஒரு நாள் 2 நாளில் வந்த விடயமல்ல, பல விடயங்கள் ஆராயப்பட்டு கருத்துக்கள் கூறப்பட்டு சில விடயங்கள் திருத்தப்பட்டு எல்லாம் செய்யப்பட்டுத்தான் இவ்வாறான ஒரு வலியுறுத்தல் கடிதம் ஒன்று வந்திருக்கின்றது. உண்மையில் இதற்கு பின்னால் இரவு பகல் பாராமல் உழைத்த எல்லோருக்குமே நாங்கள் இந்த இடத்தில் நன்றி கூற வேண்டும். அதே நேரம் இதோடு விட்டுவிடாமல் அது தாயகத்திலும் சரி புலம்பெயர் தேசத்திலும் சரி பிரிந்து இருக்கின்ற அமைப்புகள் எல்லோருமே ஒன்றிணைந்து ஒரு குரலாக எங்களுக்கு நடைபெற்றது இன அழிப்பு என்பதை வலியுறுத்த வேண்டும். அது ஒரு செயல் வடிவமாக மாறும் பட்சத்தில் தான் எங்களுக்கான நீதி கிடைக்கும். எனவே அது தாயகத்திலும் நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். புலம்பெயர் பக்கத்திலும் தனித்து இந்த செயற்திட்டங்களை முன்னெடுக்காமல் ஒன்றுபட்டு ஒருமித்து நாங்கள் ஒற்றை கோஷமாக இன அழிப்பு என்ற கோஷத்தை முன்வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.